ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டுக்கு 15th லெசன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம், இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெட்ரிக்கில் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டுக்கு 15th லெசன் பார்ட் 2 பார்ப்போம். ஹங்ஸ்முக் சர்தார், த ஜோவியல் நைட், அதாவது மகிழ்ச்சியான வீரன். கேள்வி பதில், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அண்டுனா மற்றும். ராம் லக்மன் கைசாத்தா, ராம் லக்மன் எப்படிப்பட்டவராக இருந்தார். கைசானா எப்படிப்பட்டவராக, தானா இருந்தார், அது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. ராம் லக்மன்னா பேர். இப்போ ராக் நம்ம சேனாக்கா பகதூர் சர்தாத்தார் அப்படின்னா ராம் லக்மன் வந்து துணிச்சலான இராணுவ தலைவராக இருந்தார். துணிச்சல், இப்போ துணிச்சலாக இருந்தார், இராணுவ தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் லக்மன் கைசா குட்ஸ்வார்த்தா அப்படின்னா அது வந்து குதிரை வீரன். குட்சவார்த்தா அப்படின்னா குட்டுனா குதிரை, சவார் வீரன், குதிரை வீரன் அப்படின்னா குட்சவார்த்தா. ராம் லக்மன் எப்படிப்பட்ட குதிரை வீரன். ராம் லக்மன் ஏக் கலாவாஜ் குட்சவார்த்தா. கைசான்றதுக்கு பதிலாக நம்ம ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அதுதான் நிறைய இதில் வரும். கியா அப்படின்னா அதுக்கு என்னன்றதுக்கு கியா, கைசா அப்படின்ற அந்த கியோம் அப்படின்னு அந்த இங்கிலீஷில் வாட், வேர் அப்படின்னு வர்ற மாதிரி இது வந்து கால வரும். கியா, கைசான்னு கா வரிசையில் வரும். ராம் லக்மன் கைசா குட்சவார்த்தா அப்படின்னா எப்படிப்பட்ட குதிரை வீரன். ராம் லக்மன் ஏக் கலாபாஜ் குட்சவார்த்தா அப்படின்னா நல்ல திறமை கொண்ட, அது குதிரை சவாரி செய்கிறதுலேயே கலைஞன் திறமை கொண்ட நல்ல திறமை கொண்டவராக குதிரை வீரனாக இருந்தார். கின்கி ரக்ஷா கர்னா அப்னா கர்தவி சமஸ்தாத்தா அப்படின்னா கின்கினா யாரை, கின் இப்போ காவரிசையில் வர கின்னா யாரை. கின்கி ரக்ஷா கர்ணா அப்படின்னா பாதுகாக்கிறது, ரக்ஷானா இந்த செய்கிறதுனா கருன்னு சொல்லணும், கர்ணா ரக்ஷா கர்ணான்னா பாதுகாக்கணும். அப்னா கர்தவி அப்படின்னா அப்னானா தன்னுடைய கடமை, கர்தவினா கடமை. சம்ஜதாத்தா அப்படின்னா சமஜ்தாத்தா அப்படின்னா நம்ம புரிந்து கொண்டது. சம்ஜே அப்படின்னா புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பாங்கள்ல, சம்ஜதா புரிகிறது, சம்ஜாத்தா. அது வந்து அதே மாதிரி கேள்வி, அந்த கின்கிக்கு பதிலாக அசகாய் லோகோங்கி அப்படின்னா ஆதரவற்ற மக்களை, ஆதரவற்றவர்களை போட்டு அப்படி கேள்வியிலேருந்து அப்படியே எழுதிடணும். ரக்ஷா கர்ணா அப்படின்னா கர்தல் சமஜ்தாத்தா அப்படின்னா புரிந்து கொண்டார், எப்படி ஆதரவற்ற மக்களை பாதுகாக்க தன் கடமையாக புரிந்து கொண்டார். சர்தார் கா கியா ரகசியத்தா அப்படின்னா சர்தாரோட ரகசியம் என்ன, அப்படின்னா ரகசியம். சர்தார் கா அப்படின்னா சர்தாருடைய ரகசியம் என்ன, கியானா என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தானா அது பாஸ்ட் டென்ஸை சொல்கிறது. என்ன அப்படின்னு கேட்கலாம், என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கலாம். இப்போ சர்தார்கா ரகசியத்தாக்கி வக் கஞ்சாத்தா அப்படின்னா அவருடைய வழுக்கத்தலை அவருக்கு ரகசியமாக இருந்துச்சு. தான் வழுக்கத்தலைன்றதை யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக விக்கு வச்சு மறைச்சிக்கிட்டு ரகசியமாக வச்சுருந்தார். இப்போ அவரோட வழுக்கத்தலை தான் அவருடைய ரகசியமாக இருந்தது. கஞ்சானா வழுக்கைத்தலை. சர்தார்கே கஞ்சேபன் கா ரகசிய கைசே குலா. அப்போ சர்தாருடைய ரகசியம் எப்படி வெளிப்பட்டது, எப்படி திறக்கப்பட்டது. குலானா திறக்கிறதுன்னு அர்த்தம், வெளிப்பட்டது. இப்போ சர்தார்கே கஞ்சபேன் கா ரகசிய அப்படின்னா அவரோட ரகசியம் எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா உஸ் சமய குலாஜ அப்படின்னா ஒரு புயல் வந்தபோது
ஆந்தி மேங் எந்த சமயத்தில்னா, ஆந்தி மேங்னா புயல், புயல் வந்த சமயத்தில் திறந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி வெளிப்பட்டது, எப்படி திறந்துச்சு அப்படின்னா, உஸ்கே சிர்கி டோப்பி தூர் ஜாகர் கிரி அப்படின்னு, அவள் தலையில் இருந்த தொப்பி இந்த புயல் காற்றுல அடித்து ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சு. அதனால் அவர் ரகசியம் வெளிப்பட்டுருச்சு. ஆந்தினா புயல், சிறுனா தலை, தொப்பினா அந்த விக்கு தொப்பி, தூர் ஜாகர் அப்படின்னா ரொம்ப தூரம் போய், ஜாகர் ஆகர் வந்து போய், நம்ம ஆகர் ஜாகர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ ஜாகர் கிரினா கிரி விழுந்தது, அதனால் வெளிப்பட்டுருச்சு, அவருடைய ரகசியம் வெளிப்பட்டுருச்சு. ஒரு புயல் வந்தபோது அவர் தலையில் இருந்த தொப்பி தூரமாக போய் விழுந்துருச்சு, அப்போது தான் அவர் ரகசியம் வெளிப்பட்டுருச்சு. ராம் லக்மன் கே மித்ரோங்னே கியா தேக்கா, ராம் லக்மன் நண்பர்கள் என்ன பார்த்தார்கள், தூரமாக போய் விழுந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராக்மல்கன் கி மித்ரோங்னே வக் ஸ்வயம் அப்னே ஆப்பர் அப்படின்னா, அவங்க அப்படியே அவங்க தனக்குத்தானே பார்த்து சத்தமாக சிரித்து கொண்டிருந்தாராம். அவங்க இவங்களை பார்த்து சிரிக்க முடியல, என்ன வழுக்க தலையாக இருக்கான்னு, ரகசியத்தை மறைச்சிட்டானான்னு சொல்லி அவங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னால் அவர் தன்னைத்தானே பார்த்து சத்தமாக சிரித்து கொண்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. இப்போ ஸ்வயம் அப்னே ஆப்பர் அப்படின்னா, ஸ்வயம்னா தன்னைத்தானே பார்த்து, ஜோர் ஜோர் சே சத்தமாக, கங்ஸ் ரகாத்தா அப்படின்னா சிரிக்கிறது, கங்ஸ் ரகாத்தா சிரித்து கொண்டு இருந்தார். அந்த ரகா வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இதே கேர்ள் இருந்துச்சுன்னா ரஹீத்தின்னு வரும், ஒரு ஆண் சிரிக்கிறதுனால ரகாத்தா அப்படின்னு. சிரித்து கொண்டு இருந்தார், தனக்குத்தானே பார்த்து சத்தமாக சிரித்து கொண்டிருந்தார். இப்போ இணை வாக்கியங்கள் பார்ப்போம். மிலான் திஜியே இணை வாக்கியங்கள், மேட்ச் த சென்டென்ஸ். வக் சதா கரிபோங் அவர் ஜருபெங் அப்படின்னா, அவர் எப்போதும் ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்களையும் என்ன நினச்சார், அதுக்கு மேட்ச் என்னதுன்னா, பாதுகாப்பு தன்னுடைய கடமை என புரிந்து கொண்டார். ஏழைகளையும் தேவைப்படுறவங்களுக்கும் பாதுகாக்கிறது தன்னோட கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டார். நம்ம கேள்வி பதிலே படித்தோம். அது முக்கியம்னு அவர் கேள்விப்பட்டார், அவர் ரொம்ப புரிந்து கொண்டார். கி ரக்ஷா கர்னா அப்னா கர்தவ் சமஜ்தாதா புரிந்து கொண்டார். எப்போதும் ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்களையும் பாதுகாப்பது தன்னுடைய கடமை என புரிந்து கொண்டார். வக் சதா கரிபோம் அவர் ஜருத்மந்தோம் அப்படின்னா, அவர் எப்போதும் ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்களையும், கி ரக்ஷா கர்னா பாதுகாப்பது, அப்னா கர்தவ்ய அப்படின்னா தன்னுடைய கடமை, சமஜ்தாதா புரிந்து கொண்டார். சர்தார் பில்குல் அப்படின்னா, அது சர்தார் முற்றிலும் கஞ்சாதா அப்படின்னா வழுக்கையாக இருந்தார். ஏக் பார் ராம் லக்மன் அப்னே மித்ரோ, ஒரு முறை ராம் லக்மன் தன் நண்பர்களுடன் கேசாத் சிகார் கேல்னா கயா சேர்ந்து வேட்டையாட சென்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட அவர் வேட்டையாட சென்றார். ராம் லக்மன் கி தொப்பி உட்கர், ராம் லக்மனுடைய தொப்பி பறந்து எங்கே போய் விழுந்துச்சு, தூர் ஜாக்கிரி தூரமாக போய் விழுந்தது. ஆப்கா சிர் தோ அண்டே கி தரப், உங்கள் தலை ஒரு முட்டை போன்று அப்படின்னா சுத்தமாக இருந்தது. சபாச்சக்கை அப்படின்னா சுத்தமாக இருந்துச்சு, வலுவலுன்னு. அப்படியேவும் அவர் தலை நல்லா ஒரு முட்டை போன்று அப்படி நல்ல முடியெல்லாம் வலுவலுன்னு இருந்துச்சு. சர்தார் ஆப் சச்மே, சர்தார் நீங்கள் உண்மையிலேயே பகுத் தில்தார்கள் மிகவும் கனிவான இதயம் கொண்டவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபில்லப்பு மற்ற இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.